நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எதிரானவன் அல்ல. ஒரு பொருள் எதுவெல்லாம் தானாக இயல்பாக செரிக்கணுமோ அந்த பொருள்களுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தவிர்த்துருங்க. 1 வந்து முள்ளங்கி, 2 வெண்பூசணி, 3 சொரக்காய், 4வது நூல்கோல், 5வது டர்னிப், சௌச்சௌ. இந்த காய்கறிகளை எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பாராக தான் வச்சு சாப்பிடணும். இந்த காய்கறிகளோட பொரியலும் சாப்பிடக்கூடாது. மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் அத்தனை பேரும் நீங்க கவனிச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில நான் ஒரு ஒப்பற்ற பரிசு தர்றேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நான் உதயா. தக்காளி பூண்டும் பயன்படுத்துறவங்க கிட்ட கடும் கோபத்துக்கு உள்ளானவர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். துவரம்பருப்புல பூண்டையும் தக்காளியும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பின்பற்றி வந்த முறைய வேற மாதிரி பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன அகரம் அப்துல் கலாம் ஐயாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம சமீபத்துல போட்ட வீடியோ நிறைய வியூஸ் போயிருக்கு. பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழால பேசின கருத்துக்கள் வந்து பெருமளவுல எல்லாத்துக்கும் ரீச் ஆயிருக்கு. அந்த துவரம்பருப்புல பூண்டையும் தக்காளியும் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. இந்த கருத்துக்களை நம்ம பார்வையாளர்களை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதை நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட கேட்கிறேன். அதை நீங்க அவங்களுக்கு விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்லிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத நேயர்களுக்கு சொல்லுங்க. ஐயா, என் பேரு அப்துல் கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா பாரம்பரிய உணவு, நம்ம முன்னோர்கள் எப்படி அந்த உணவு சமைச்சாங்க அப்படிங்கிற சமையல் பத்தி ஒரு ஆய்வு எடுத்தேன். சமையல் மூலமா மட்டும்தான், உணவின் மூலமா மட்டும்தான் உடல் உபாதைகள் இருந்து மீள முடியுங்கிறதுல தீர்மானமா நம்பிக்கை வச்சேன். ஏன்னா நான் சில காலில் ஒரு வீக்கம் வந்தது. அதுக்காக சில வைத்திய முறைகள் எல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு எந்த மருத்துவமும் பலன் கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு மருத்துவம் எனக்கு பலன் கொடுத்தது அப்படின்னா அந்த மருத்துவம் தான் உணவு மருத்துவம். எனது பேராசான் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை நான் சந்திக்க போது 2019 எனக்கு இந்த உணவியல்ல தான் உடல் நலம் பேண முடியுங்கிற கருத்து உள்ள போச்சு. அதிலிருந்து அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளா நான் தொடர்புல இருந்து அவர் மூலமா கத்துக்கிட்ட அந்த பதார்த்த குண சிந்தாமணியிலிருந்தும் நலபாக சாஸ்திரத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை உணவு மருத்துவத்தையும் நான் அவர் வழியாக கற்றேன். அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. அவ்வளவுதான். நேயர்கள் வெள்ள உங்க மேல கடும் கோபத்துல இருந்து நீங்க பூண்டு வியாபாரம் பண்ணி தக்காளி வியாபாரம் பண்ணி பயங்கர நஷ்டமாயி அடி வாங்கிட்டாப்ல. அதுதான் இதனால பூண்டு மேலே தக்காளி மேலே பயங்கர கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல தம்பி, ஒன்றும் இல்லைங்க. இப்ப என்னன்னா, நான் ஏன் வந்து பூண்டை வந்து துவரம்பருப்பு கூட சேர்க்காதீங்க அப்படிங்கிறதுனா, ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி போய் பாருங்க. இந்த கலாச்சாரம் நம்ம கிட்ட இல்லை. நீங்க வந்து இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல ஒவ்வொரு உணவு மாற்றங்கள் இருக்கும். ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க, ஒரு சிலர் பயன்படுத்துறது இல்லை. நான் வந்து சொன்னது வந்து இது நோய் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா நோய் வந்தவர்கள் பூண்டை எடுக்கிறத குறைச்சிக்கணும். அதுக்கு இப்போ ஒரு வயிற்றுல வந்து அல்சர் வருது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அன்னைக்கு நான் அந்த பேச்சில் நான் சொல்லியிருந்தேன். ஒரு அல்சர் நோயாளி, குடல் புண்ணு இருக்கக்கூடியவங்களுக்கு சல்ஃபர் அலர்ஜியா இருக்கும். பூண்டு சல்ஃபர் அதிகமான தன்மை இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் கேட்குறீங்க இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க கடைஞ்ச பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிக்கிறீங்களா? கடுகோட தன்மை என்ன? சல்ஃபர். அப்போ உங்க உணவை செரிக்க வைக்கிறதுக்கு சல்ஃபர் தேவைப்படுது, கரைக்கிறதுக்கு சல்ஃபர் தேவைப்படுது. அப்போ அந்த சல்ஃபருங்கிறது குறைஞ்ச அளவு இருந்தா போதுங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு காட்டிய வழி. அதுதான் மரபு வழி. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தாளிக்கிறதுக்கு போடும்போது சின்ன வெங்காயம் போடுறோம். பருப்புலையும் குறைஞ்ச அளவில் சல்ஃபர் இருக்குது, சின்ன வெங்காயத்துலேயும் சல்ஃபர் இருக்குது, கடுகுல முழுமையாக சல்ஃபர் இருக்குது. 4வது பூண்டையும் போடும்போது அதில் சல்ஃபர் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கு. இப்போ அளவுக்கு அதிகமாக மிகையினும் குறையினும் நோய் செய்யும். இப்போ 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 சொல்லுங்க, இந்த பூண்டை பருப்புல சேர்க்கலாமா வேண்டாமான்னு நீங்களே பதில் சொல்லுவீங்க. அளவுக்கு அதிகமான சல்ஃபர் நம்ம நோய் கூட்டம். நான் முதல்ல அந்த வீடியோவில் சொல்லியிருந்தது, பாலிலையும் புளியும் சேரக்கூடிய இடத்தில் பூண்டு மிகச்சிறந்த உணவாக வேலை செய்யும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்ம எடிட்டிங்ல மாட்டிக்கிச்சு. அதனால எல்லாம் கழுவி நீங்க ஊத்துனீங்க, சந்தோஷம். ஆனா இது எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா, நான் ஏன் தக்காளி வந்து பருப்புல போடக்கூடாதுன்னு சொன்னது தக்காளிக்கு எதிராகவோ தக்காளி நல்ல உணவு அப்படி அல்ல அப்படிங்கிறது அல்ல. நிறைய பக்கம் நான் சொல்லி நான் மாட்டிக்கிட்ட விஷயம் என்னன்னா, பருப்புல போடாதீங்க, சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாயிரும், அரிச்சு விட்டுரும், அல்சருக்கு ஆகாதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன சொல்றாங்க, நாங்க தான் புளி வர்ற இடத்துல தான் பூண்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டீங்கல்ல, நாங்க தான் புளிப்புக்கு தக்காளி போடுறோம்ல அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு குத்து அள்ளி போட்டுறாங்க. இப்போ அதுக்கு என்னன்னா, கடைஞ்ச பருப்பாவே இருக்கட்டும், புளி வரக்கூடியது ரசமா வச்சுக்கிறேங்க. கடைஞ்ச பருப்பு தனியாகவும் பருப்பு ரசம் தனியாகவும் சேர்த்தும் போது அறுசுவையும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது மிக எளிய முறை. இந்த எளிய முறை அல்சர் நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவு முறை. நான் எல்லாருக்கும் அப்படிங்கிறது வந்து பின்னாடி அல்சர் வராமல் இருக்கணும்னா வருமுன் காக்கிறது தான் வாழ்க்கை. அந்த வருமுன் காப்போங்கிற திட்டத்துல தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆலோசனை நான் சொன்னேன். சரி, அடுத்த கேள்வி.
பள்ளியறை 3 அர்த்தங்கள் சொன்னீங்க. ஞானதானம், தம்பதிகள் அறை, கடவுள் கற்பகிரகம், இதெல்லாம் சமையலோட எப்படி இணைச்சு பாக்குறதுங்க சார்? இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சமமா இருக்கணும். அறிவு அப்படிங்கிறது ஆசா நமக்கு சமமா கொடுக்குறாரு. பள்ளி அறையில கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு சமமா உணர்வுகளை பகிர்ந்து கொடுக்குறாங்க. கற்ப கிரகத்துல கடவுள் அருளையும் பக்தன் அன்பையும் கடவுளுக்கு சமமா பங்கிட்டு கொடுக்குறாங்க. இங்க எல்லாம் சமம் வேணும்னு நினைக்கிறவங்க சாப்பாட்டுல மட்டும் சமம் வேணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ சம இயல் என்பது 6 சுவைகளும் சமமாக நாம் சமைக்கிறது தான் சம இயல். அப்போ ஒரு பொருள் 2 தன்மையுடைய ஒரு பொருள் சமமாகாது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி நான் திருப்பியும் தக்காளி கூட வரேன் கூட. அது எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. தக்காளி சாதம் செய்யும் போது முந்திரி பருப்பை அதனோட அரைச்சு ஊத்துனீங்கன்னா தக்காளியோட தன்மையை நியூட்ரல் பண்ணும். அல்லது நிலக்கல்லையா அரைச்சு தக்காளி சாதத்துல ஊத்துனீங்கன்னா தக்காளி தன்மையை நியூட்ரல் பண்ணி வெப்பத்தன்மையும் வாயு தன்மையும் சேர்ந்து சம இயலாயிரும். இந்த சமையல் உடம்புக்கு உகந்தது. நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், தக்காளியும் வெப்பப்பண்டம், 2 வெப்ப பண்டங்களும் சேர்ந்து உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் போது உபாதைகள் ஏற்படும். இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் உபாதையில் மாட்டிட்டாங்களோ அவங்களுக்கு உடனே பலன் கொடுக்கும். அதனால நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாரம்பரிய உணவு முறைகள்ல நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு ஒவ்வொன்றா நம்ம பழமையை மீட்போம், பாரம்பரியத்தை காப்போம்ங்கிறதுக்காக தான் நம்ம அந்த உணவுகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி, 27 ஊட்டச்சத்துக்கள், 12 ராசிகள், 9 கோள்கள், 6 சுவைகள்னு சுருக்கி கொண்டு வந்த இந்த லாஜிக்கை இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்ல முடியும்? தாராளமா. இப்ப பாத்தீங்கன்னா உணவுல பாத்தீங்கன்னா எல்லா ஊட்டச்சத்துக்களும் 27 ஊட்டச்சத்துக்கள் இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள்னு நலபாக சாஸ்திரத்திலையும் பதார்த்த குண சிந்தாமணிலையும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் என்ன தன்மைகள் சொல்லுது. இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் எளிமையா புரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு உப்பு அப்படின்னா 3 வகையான உப்புக்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று கடல் உப்பு, இன்னொன்று வந்து ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்துப்புன்னு சொல்லக்கூடிய பாறையிலிருந்து இருக்கக்கூடிய உப்பு, 3வது கருப்பு உப்பு, எரிமலை குழம்புலேருந்து வெடிச்சு வரக்கூடிய உப்பு. இது 3 உப்புக்கள் தான், 3 உப்பு தன்மை உடையது தான். ஆனால் அதனுடைய தன்மைகள் மாறும். இப்போ அப்படி பார்க்க போகும்போது உப்புக்கள்லயே உவர்ப்பு தன்மையுடைய உப்புக்கள்ல 3 தன்மைகள் இருக்கக்கூடிய உப்பு நம்ம கை கிடைக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 6 சுவைகளுக்கும் 27 ஊட்டச்சத்துக்களை நம்ம அது வந்து பிரியும். இப்போ 27 ஊட்டச்சத்துக்களை நினைவு வைப்பதற்காகத்தான் நம்ம 27 நட்சத்திரங்களோட அதை ஒப்பிட்டு பொருத்தி வச்சுக்கிறோம். இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் வழிவகுத்து கொடுக்கும்போது 27 ஊட்டச்சத்துக்களையும் நினைவு வைத்து நான் எடுத்துக்கொள்வது இயலாத காரியம் என்கிறதுனால அவங்க 12 தன்மைகளுக்குள் அடக்குனாங்க. 12 தன்மைகள்ங்கிறது ராசிகள். 12 ராசிகளையும் அதோட இணைக்கும் போது நினைவுபடுத்துறதுக்கு எளிமையா இருக்கிறதுனால நம்ம 12 ராசிகள் 12 தன்மைகளை கொடுத்தோம். அப்ப அந்த 12 தன்மைகளையும் எனக்கு நினைவு வைக்கிறதுக்கு ஏதுவா இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம வந்து 9 கோள்களுக்குள்ள உணவு பட்டியலை கொண்டுட்டு வந்தோம். நவகிரகங்களும் நவதானியங்களும் கொண்டுட்டு வந்து நவதானியங்களோட தன்மைகள் அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தோம். அப்படி கொண்டுட்டு வரும்போதும் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, இன்னுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இத்தனை நினைவு வச்சுக்கிறதுக்கு அவசர காலத்துல வாய்ப்பு இருக்காதுன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்னும் கீழே இறங்கி கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் 6 சுவைகளுக்குள் அனைத்து உணவும் அடக்கம்னு சொல்லிட்டு 6 சுவைகளை கொண்டு வந்தாங்க. இப்போ 6 சுவைகளை சொல்லும் போது 6 சுவைகளும் எங்களுக்கு நினைவு வைத்து ஒவ்வொரு சுவைகளும் எடுக்கிறது எளிமையா இல்லை, இன்னும் கீழே வாங்கன்னு சொல்லும் போதுதான் பஞ்சபூதங்களோட தொடர்படுத்தி வானத்தையும் பூமியும் கலட்டி விட்டுட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, அதைத்தான் சித்த மருத்துவம் வாதம், பித்தம், கபம் சொல்லி பிரிச்சாங்க. இப்போ அந்த 3 வாதம், பித்தம், கபம் உள்ள உணவுகள் எதனுடன் எது சேரணும், எதனுடன் எது சேரக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அரிய நூல் தான் பதார்த்த கூட சிந்தாமணி. நம்மளுக்கு அந்த பதார்த்த கூட சிந்தாமணியை பாடத்திட்டத்தில் வச்சிருந்தாங்கன்னா இத்தனை மருத்துவமனைகளுக்கு வேலையே இல்லை. நீ வரும் காலங்களில் எனது வேண்டுகோள் என்னன்னா, பதார்த்த கூட சிந்தாமணியில் இருக்கக்கூடிய உணவு மருத்துவத்தை பாடத்திட்டத்தில் வர வேணும். அப்ப பாடத்திட்டத்துல வந்துட்டு இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் ஆன்மீக நூல்கள் இருக்கிறதோ இல்லையோ, மருத்துவ நூல்கள் இருக்கிறதோ இல்லையோ, பதார்த்த கூட சிந்தாமணி என்கின்ற ஒற்றை நூல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம். இப்போ நம்ம பொதுவா அன்றாட உணவுகள்ல தோற்பும் கசப்பும் அதிகமா சேர்த்துக்கிறது இல்லை, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? வாழ்க்கையில 6 சுவைகளை நான் சொன்னேன். நம்ம அதிகமா எடுத்துக்கக்கூடிய சுவை இனிப்பு. இனிப்பு எதுல வேலை செய்யும்னா சதையில வேலை செய்யும். உடம்பு பெருக்குது, இனிப்பு அதிகமா திங்காத அப்படிம்பாங்க. சதை போடுறவனை பார்த்து உடம்பு பெருக்குது, இனிப்பு அதிகமா திங்காத அப்படின்னா அந்த இனிப்பு அதிகமா திங்கிறத அப்படின்னு சொல்லி தடுக்கிறத விட்டுட்டு அவங்க எப்ப இனிப்பு அதிகமா எடுப்பாங்க, எப்ப புளிப்பு அதிகமா எடுப்பாங்க அப்படின்னா உடம்புல துவர்ப்பும் கசப்பும் குறைந்து விட்டவர்கள் இனிப்பையும் அதிகமா நேசிக்கிறவங்க உடம்புல கசப்பு தன்மையும் துவர்ப்பு தன்மையும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க,
அந்த மருத்துவர் உங்களுக்கு அல்சர் இருக்கு, இல்ல ஒரு நோய் இருக்கு, ரத்த அழுத்தம் இருக்கு, அப்ப நீங்க உணவு முறை என்ன சொல்லுவாங்க? எந்த மருத்துவர்கிட்ட போங்க, அலோபதிட்ட போங்க, ஹோமியோபதிட்ட போங்க, சித்தாட்ட போங்க, நேச்சுரோபதி, யார்கிட்ட வேணாலும் போனீங்கன்னா அவர் உடனே உங்களை தடுக்கிறது என்ன சொல்லுவாரு? தம்பி உப்பு புளி காரம் சாப்பிடாதீங்க அப்படிம்பாரு. ஏங்க உப்பு புளி காரம் சாப்பிடாதீங்கன்னு 3 சொல்றீங்க? அவர் என்ன எச்சா எடுத்திருக்காரு? இனிப்பு, புளிப்பு, புளிப்பு. கார்ப்பு 3 எடுத்திருக்காரு. உப்பு புளி காரத்தை அதிகமா எடுத்திருக்காரு. அதனால வந்து இந்த உப்பு புளி காரம் எடுத்த அவர் வந்து துவர்ப்பு கசப்பு இனிப்பு எடுக்கல, பத்தல. அப்போ துவர்ப்பு கசப்பு ரெண்டும் இல்ல, இனிப்பு இருக்கு. அப்ப துவர்ப்பு கசப்பு அதிகப்படுத்தினாலே உப்பு புளி காரத்தை நம்ம குறைச்சிடலாம். திரும்பவும் சொல்றேன், துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் அதிகமாக இருந்தால் சர்க்கரை வியாதிக்கு இடமே இல்லை. எந்த வியாதிக்கும் இடமில்லாமல் பண்ணணும் அப்படின்னா உணவில் அனுதினமும் அறுசுவை கடைபிடியுங்கள். அறுசுவை கடைபிடித்தால் நோயின்றி வாழலாம். அறுசுவையில் நம்ம தவிர்த்த சுவை 2 சுவை, துவர்ப்பு, கசப்பு. இந்த கசப்பும் துவர்ப்பும் எதுல கிடைக்குதுங்கிறதா எனக்கு பிரச்சனை. தெரியாததுனாலதான் மக்கள் வந்து அது 2 பேருமே நம்ம அதுல இருந்து உள்ள இருந்து வெளியே நீங்கி நிக்கிறோம். நோய்க்கு அடிப்படையா இருக்கிறோம். அடுத்தது, இப்ப கசப்பு துவர்ப்பு 2 எதுல இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. நம்ம எதுக்கு கசப்பு இருக்கு அப்படின்னா நீர் காய்கறிகள் அனைத்தும் கசப்பு சுவை உள்ளது. இன்னைக்கு நம்ம நீர் காய்கறிகள் அதிகமா நுகர்றோம் அப்படின்னா இல்ல. 5 வகை காய்கள் நோய் நீக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. 1 வந்து முள்ளங்கி, 2 வெண்பூசணி, 3 சொரக்காய், 4வது நூல்கோல், 5வது டர்னிப் அல்லது சௌச்சௌ. இந்த காய்கறிகளை எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பாரா தான் வச்சு சாப்பிடணும். இந்த காய்கறிகள் சாம்பார் சாப்பிடும்போது பொரியல் தேவையில்லை. இந்த காய்கறிகளோட பொரியலும் சாப்பிடக்கூடாது. ஏன் சொல்றேன்னா ஒரு உணவை எடுக்கும் பொழுது இந்த காய்கறிகள் நீர் காய்கறிகள் சாம்பார் எடுத்தீங்கன்னா இயல்பாவே உடம்புல கசப்பு தன்மை அதிகமாயிரும். அப்ப கசப்பு தன்மை அதிகம் போது உப்பு தன்மை குறையும். நீங்க பொரியலா எடுக்கும்போது எது எல்லாம் நீங்கள் சாப்பிட்டவுடன் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள்கள் எல்லாம் கால்சியம் அதிகம், உங்கள் உடம்பில் உப்புத்தன்மை கூட்டுகிறது என்பதாக எனது மருத்துவ குறிப்புகள் பதார்த்த குண சிந்தாமணி கூறுகிறது. நீங்க இந்த பதார்த்த குண சிந்தாமணியை திருப்பி திருப்பி சொல்ற என்னை கேள்வி இருப்பதை விட நீங்கள் பதார்த்த குண சிந்தாமணியை வாங்கி படியுங்கள். பதார்த்த குண சிந்தாமணியில் அத்தனைக்கும் பதில் இருக்கிறது. அதை படித்து விட்டுத்தான் நான் உங்களுக்கு உணவு மேலாண்மை சொல்லித் தருகிறேன். இதை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு அதி தொழில்நுட்பம் வேணும்னா பீம நலபாக சாஸ்திரம் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த பீம நலபாக சாஸ்திர புத்தகத்தை பாத்தீங்கன்னா எந்த உணவுடன் எந்த உணவை சேர்க்க வேண்டும், எந்த உணவுடன் எந்த உணவை சேர்க்க கூடாது என்பது மிக தெளிவாக இருக்கும். இப்போ கசப்பு சுவை குறைஞ்சிருச்சு அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து அவங்க உடம்புல கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் குறைஞ்சிருச்சு. குறிப்பா துவர்ப்பு சுவை குறைஞ்சு விட்டது. அப்ப துவர்ப்பு சுவை குறைந்த பெண்களுக்கு மாதவிடாய் வந்து ஒன்னும் முன்கூட்டியோ அல்லது பின்கூட்டியோ நிகழக்கூடிய விஷயமா இருக்கு. இல்ல பிசிஓடி கட்டி நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில தோன்றக்கூடியதா இருக்கு. அதனால அந்த பெண்களுக்கு கெண்டைக்கால் வலி வரும். இந்த கெண்டைக்கால் வலி வரும், இல்லைன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்ல உதிரப்போக்கு நிக்காமல் போய் கொண்டிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பீம நலபாக சாஸ்திரம் சொல்லுது அந்த பெண்களுக்கு துவர்ப்பு சுவை உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா இந்த நோய்களை கொடுக்கும். அப்ப திருப்பி புளிப்பு சுவை இவர்களுக்கு அதிகமா எடுத்துக்கும். புளிப்பு சுவை எடுக்க எடுக்க இவர்களோட நோயோட தன்மை அதிகரிக்கும். இந்த நோயோட தன்மை குறைக்கணும் அப்படின்னா துவர்ப்பு சுவை சேர்க்கணும். சரி, எளிய முறையில் எங்களுக்கு துவர்ப்பு சுவை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பவர்களுக்கு மிக எளிய முறையில் நம்ம பீம நலபாக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்புல நம்ம அதிகமா நம்மளுக்கு எளிமையா கிடைக்கக்கூடியது வாழைப்பூங்க. இந்த வாழைப்பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா மணல் நீக்கிட்டு எல்லாரும் வாழைப்பூ பொரியலா எடுக்கணும். வாழைப்பூ வந்து வாரத்துல 2 முறையாவது சமையல் எடுக்கணும். வாழைத்தண்டை 2 முறையாவது சமையல் எடுக்கணும். முற்றாத வாழை பிஞ்ச வாரத்துல 1 நாளாவது சமையல் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு துவர்ப்பை நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ வாழைப்பூ எடுக்கிறதுக்கு பொரியலா எடுக்கும் போது நம்ம பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மேல இருக்கிற மணலை நீக்கிட்டு உள்ள இருக்கிற பொருளை நரம்ப நீக்கிட்டு அதை பொடியா வெட்டி போட்டு அதை சமைக்கிறாங்க. அதுல கூட நிறைய பேர் வந்து பூண்டு போடுறாங்க, மிளகாய் நிறைய போடுறாங்க, காரத்தை நிறைய போடுறாங்க. இதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. ஒரு பொருள் எதுவெல்லாம் தானாக இயல்பாக செரிக்கணுமோ அந்த பொருள்களுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தவிர்த்துருங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எதிரானவன் அல்ல. இதிலெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை என்பதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் நான் சொல்லித்தரேன். நான் இஞ்சியும் பூண்டும் மிகச்சிறந்த உணவு எதோடு சேரும் பொழுது என்பதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். முக்கியமா திரும்ப வலியுறுத்துறது இஞ்சி பூண்டு மிகச்சிறந்த உணவு. அது அசைவத்திற்கு மட்டும். காய்கறிகள் மிக எளிமையாக செரிக்கக்கூடியது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கர்ப்பப்பை பிரச்சனை சம்பந்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பெண்களுக்கு பேரிடர் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா உதிரப்போக்கு ஒன்னா அதிகமா இருக்கும், இல்லைன்னா நாள் தள்ளி போகும். 28 நாளைக்கு 27 நாளைக்கு ஒரு முறை சீரான மாதவிடாய் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையை தாண்டி இன்னைக்கு எல்லா பெண்களுமே வந்து ஒன்னா முன்கூட்டியோ அல்லது நாள் தள்ளியோ போறாங்க.
இன்னைக்கு அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உணவியல் மாற்றம் தான். அவசர கதியில கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்க உங்க வாட்டுக்கு பாரம்பரிய 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி சமைச்சு சாப்பிட்ட சாப்பாடுகளை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவை தேடி ஓடிட்டு இருக்கும்போது அந்த துரித உணவு உங்கள் வாழ்க்கையை துரிதமாக மாற்றி விடக்கூடிய காரணத்தினால்தான் துவர்ப்பும் கசப்பும் நமக்கு கிடைக்காம போச்சு. இப்போ மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் அத்தனை பேரும் நீங்க கவனிச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில நான் ஒரு ஒப்பற்ற பரிசு தர்றேன். இது பதார்த்த குண சிந்தாமணியில் கூறப்பட்ட குறிப்பு. வாங்கி புத்தகம் முழுக்க வாசிங்க, தேடுங்க. கண்டிப்பா இந்த நூலாதாரம் உங்களுக்கு நான் தரேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழைப்பூ எடுங்க. ஒரு 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் உள்ள இருக்கிற பூவை எடுத்துக்கிறங்க. இந்த பூவை எடுத்துட்டு அந்த மடல்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய நரம்ப நீக்கிட்டு அந்த வாழைப்பூ பொடியை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ணதை எடுத்து நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைங்க. அரைச்சிட்டு அது கூட ஒரு 1/4 டம்ளர் காய்ச்சி ஆறின பால் ஊத்துங்க. அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு பனை கருப்பட்டி சேர்த்துக்கங்க. இது ஊத்திட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீண்டும் நல்லா அரைச்சிட்டு அப்படியே குடிக்க முடியும் குடிக்கலாம், வடிகட்டி குடிக்கிறவங்களும் குடிக்கலாம். ஆனா அப்படியே குடித்தா கூடுதல் பலன். காலையில எந்திரிச்சு இது சாப்பிட்டீங்கன்னா ஒரு பூஸ்ட் டேஸ்ட் இருக்கும். அற்புதமான டேஸ்ட். இந்த சுவையை காலை மாலை இருவேளையும் உணவிற்கு 1 மணி நேரத்துக்கு முன் எடுக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்களில் மாதவிடாய் பிரச்சனை சீராவது மட்டுமல்ல, உங்கள் கால் வலிகளும் கெண்டைக்கால் வலிகளும் உடல் உபாதைகளும் மிக விரைவில் குணமடைவதற்கு ஏதுவான உணவாக இது இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஒரு உணவு முறையா இருந்தது. இன்னைக்கு எல்லாமே மருத்துவத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். இந்த மருத்துவ முறைகள் இன்னைக்கு வரைக்கும் ஏன் போகல அப்படின்னா, நம்ம பாரம்பரிய வாழ்வியல் முறைகள் எந்த பண பயனையும் நோக்கி செல்லவில்லை. இன்றைய மருத்துவங்கள் எல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டு இதுதான் இப்படித்தான் என்று ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டது. ஆனால் நம் பாரம்பரிய முறை அப்படி அல்ல. பாரம்பரிய வாழ்வியல் முறை பின்பற்றினால் நோயின்றி வாழலாம்.